வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த ஹோம்மேட் சிரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம். பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ட்ரிங்க்கோட பேர் கோக்கம் ஷர்பத். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த சிரப்பை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1-2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெறுமை கொஞ்சமாக இந்த சிரப்பை கிளாஸில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தா போதும், நம்மளுக்கு ட்ரிங்க் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி 200 கிராம் ட்ரைட் கோக்கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரைட் கோக்கம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரைட் கோக்கம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். ட்ரைட் கோக்கமாக ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கோக்கம் பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம மங்கூஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட தோல். இந்த கோக்கமை நம்ம கொதிக்க இருக்கிற வெந்நீரில் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சாதான் இது சாஃப்ட் ஆகும். மேங்கோஸ்டீன் இல்லைனா மங்கூஸ் பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் டைமில் கிடைக்கும். அதை உடச்சி உள்ளே இருக்கிற நம்ம அந்த வெள்ளை கலர் பூண்டு மாதிரி இருக்கிற அந்த பற்களை மட்டும்தான் சாப்பிடுவோம். அந்த தோல் பார்த்திங்கன்னா அழகாக பிங்க் கலரில் இருக்கும். அதை தான் காய வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கோவன் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரன் குவிசீனில் இந்த கோக்கமை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. 3 ஹவர்ஸ் கழித்து அந்த கோக்கம் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு அழகான டார்க் பிங்க் கலர் விழுது கிடைக்குங்க. கடையில் விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஷர்பத் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் கோக்கம்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கோக்கமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய வரும். அடுத்ததாக கோக்கம் சிரப் பண்ணுறதுக்கு கடாய் இல்லைன்னா அடிகனம் இருக்கிற பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை உருக்கிறதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோ வச்சுட்டு இந்த சர்க்கரையை உருக்கி எடுத்துக்கோங்க. எந்த பாகு வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோக்கம் விழுதை அந்த சர்க்கரையில் சேர்த்துருங்க. கோக்கம் விழுதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கோக்கம் விழுது ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க உங்களுக்கு இது திக்காயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் டைமாக நான் கோவாவுக்கு போனப்போ இந்த கோக்கம் ட்ரிங்க்கை நிறைய பாட்டில்ஸ் அண்ட் கேன்ஸில் வச்சுருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். பட் மங்கூஸ் பழம் ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ருப்போம். அதோட தோலை வச்சு இவ்வளோ யூசேஜ் இருக்குங்கிறது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொதிச்சுட்டு இருக்கிற இந்த கோக்கம் ட்ரிங்க்கில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஒயிட் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காலா நமக் அதாவது கருப்பு உப்பும் சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட் ஒயிட் சால்ட்டை தொடர்ந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிகளில் உருண்டை கட்டாமல் இருக்கிறதுக்கு உடனே கலரி விட்டுருங்க. பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வரட்டும். கூடவே நான் கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். உங்களுக்கு சுக்கோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட் சுக்கு பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வராமல் இருக்கிறதுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டியில் நம்ம வடிகட்டிட்டு ஒரு க்ளீனான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம், ஸ்பூன், வடிகட்டி எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க டீ வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் உங்களுக்கு தண்ணியாக ஸ்மூத்தாக இருக்கும். இதே நீங்கள் பெரிய வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்கும். பட் டீ வடிகட்டியில் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். வேறு பெரிய வடிகட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு மிக்சரே கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிற மிச்சத்தை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இலந்த பொடியோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். வாங்க இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். இந்த சிரப் வச்சுட்டு நீங்கள் தாலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சோல்கடி பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோல்கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்புலரான மகாராஷ்டிரியன் டிஷ். நம்மளோட மோர்லேயே பூண்டு போட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதோட டேஸ்ட் இருந்தது. முதல்ல நீங்கள் எந்த டம்ளரில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டம்ளரை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக லெமன் தடவிட்டு அதுக்கப்புறமா அதை சர்க்கரையில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வெள்ளை கிறிஸ்டலைஸ்டு ஒரு லேயர் கிடைக்கும். சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கு டம்ளரோட 3/4 பங்கு அளவுக்கு நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது சில்லுன்னு தான் சாப்பிடணுன்ட்டு இல்லைங்க, நார்மலாக நீங்கள் சாதா தண்ணியில் கலந்து கூட சாப்பிட்லாம். இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கோக்கம் சிரப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே டாப் அப் பண்ணுறதுக்கு நம்ம சோடா இல்லைனா ப்ளெயின் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சோடா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஸ்டைல் ஃபிஸ்ஸி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். நார்மல் வாட்டரில் சாப்பிட்றதுக்கும் அழகான ஒரு ஷர்பத் மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண லெமன் வெஜ்ஜஸ் அப்படியே சைடில் சொருக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
இல்லைனா உங்களோட கோக்கம் சிரப் கீழே டெபாசிட் ஆகிருக்கும், வாட்டர் மேலே இருக்கும். நம்ம இந்த ட்ரிங்கை சக்கரை சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதை நான் கம்ப்ளீட்லி ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன். பட் இது கெடுதலும் கிடையாதுங்க. கடையில் வாங்குகிற சில ஷர்பத்தோட இது கண்டிப்பாக ஹெல்த்தி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.